காலையில் எழுந்துக்கிறதுக்கு 7 மணி ஆகிடும் சார். இவங்க அப்பா அம்மா மீன்ஸ் மாமனார் மாமியார் அதுக்கு முன்னாலே எந்திரிச்சிருவாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களோட பயம் என்னன்னா அவங்க வயசானவங்க, அவங்க எந்திரிச்சு அம்மா வாசல்ல கோலம் போடுறதுக்கு முன்னால நீ எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போட்டு கொடுத்துருவியா? அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் வீட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். அவங்க காலத்துக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டுருவேணும். அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா நானே செஞ்சு தாத்தா பாட்டி இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவங்க காலத்துக்கு அப்புறம் அவன் தனியாயிருவானோ, வீடா இருக்குமா? அது அனாவசியம். ஒவ்வொரு ஏஜ் வரும்போதும் அது அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி நான் ஃபீல் பண்றேன். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்துடும். அதை நினைச்சு அவங்க பயப்பட வேணாங்கிறது என்னோட இது. பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. சார் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலா எங்கேயாச்சும் ஏதோ ஒரு சின்ன பீட் கேட்டா கூட காது கழுத்து எல்லாம் தானா ஆட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆனா தான் கதி. இவங்களை பொறுத்தவரை என்னன்னா டான்ஸ் ஆடினா அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஃபிட் டு பி அ வைஃப். வில்லேஜ் பீப்புள் இன்னும் டெவலப்பே ஆளையாடா. கசின் மேரேஜ்க்கு நான் வந்து ரெடி ஆயிட்டு டான்ஸ் வரைக்கும் ஆக்சுவலா சுத்தி ஆள் இருக்காங்க, இழுத்து நடுவுல விட்டாங்க சார் டான்ஸ் ஆடணும்ட்டு. வைப் செம்ம வைப்ல இருந்தேன் சார். நான் நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. சரிங்கண்ணா. இவர் ஒரே ஒரு பார்வை அங்க இருந்து பாக்குறாரு, அது பார்த்துட்டு ஆக்சுவலா இவர் வேணான்ட்டாரு, ஒதுங்கியும் வந்துட்டு அழுதுட்டேன். சொன்னாரு, அம்மா ஒன்றும் இல்லம்மா, நீ லெஹங்கா போட்டிருந்த, நீ விழுந்துருவேன்னு நினைச்சுதான் நான் வந்து உன்னை டான்ஸ் ஆட வேணான்னு சொன்னேன், மற்றபடி என் டான்ஸ் பிடிக்காது. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அத்தனை பேர் மணி ஒத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுறேன்னு சொல்லு. சார் அதாவது ஆக்சுவலாக பார்த்த போனாக்கா நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் மட்டும் தான் இது பண்ணுவாங்க, வெளி ஃபங்க்ஷனுக்கு தான் கொஞ்சம் வேணான்னு சொல்லுவாங்க. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? மற்றபடி வந்து நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.